ஜப்பான்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல நூடுல்ஸ் தண்ணீல மிதந்து வரும். அதுலேருந்து எடுத்து நாம சாப்பிட்டுக்கணும். இந்த ரெஸ்டாரண்ட்க்கு பேரு ஹிரோபன். இந்த நூடுல்ஸ்க்கு பேரு நகாசி சோமன். இத வந்து ஃப்ளோயிங் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீல மிதந்து வரதுனால. இந்த ரெஸ்டாரண்ட் வரத்துக்கு நாங்க மார்னிங்கே சீக்கிரமா எந்திரிச்சு, கியோத்தோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் 2 பஸ்ன்னு மாறி மாறி டிராவல் பண்ணி, ஃபைனலா கியோத்தோல இருக்கிற குராமைக்கி போனிச்சோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆனோம். இந்த ஏரியாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனரி, ரிவர் சைட் அண்ட் மவுண்டைன்ஸா இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இந்த மாரி ரிவர் சைட்ல தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. நாங்க வந்து இந்த ஹிரோபன் ரெஸ்டாரண்ட் 11:00 ஓப்பன் ஆகும். ஆனா நாங்க 10:00லாம் அங்க ரீச் ஆயிட்டோம். பட் நாங்க போகும்போதே இந்த மாரி ஒரு பெரிய லைன் நின்னுட்டு இருந்துச்சு ரெஸ்டாரண்ட் வாசல்ல. 11:00 தான் டோக்கன் குடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்களும் அந்த லைன்ல வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கிக்கிட்டோம். பெர் ஹெட்டுக்கு 2000 யென் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டே நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டோக்கன் குடுப்பாங்க. கார்ட் அக்செப்டட் கிடையாது. ஒன்லி கேஷ் அண்ட் நம்ம ஊர்ல ஜிபே மாரி இங்க பேன்னு ஒண்ணு இருக்கும். அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. டோக்கன் நம்பர் நாங்க வாங்கியாச்சு. இதுலயே கியூஆர் கோடும் குடுத்துருக்காங்க. அத நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா, எந்த டோக்கன் நம்பர் வரைக்கும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அண்ட் எந்த டோக்கன் நம்பர் வரைக்கும் வெயிட்டிங் ஏரியால போய் உட்காரலாம் அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. அதுல நம்ம டோக்கன் நம்பர் வந்தோனே நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்துரணும். ஃப்ரண்ட்ல அங்க ஒரு டெஸ்க் மாரி இருக்கு இல்லையா? அங்க தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இது வந்து வெயிட்டிங் ஏரியா. ஸோ இங்க வெயிட் பண்ணிட்டு நம்ம நம்பர் கூப்பிடுற வரைக்கும் நம்ம இங்கேயே உட்கார்ந்துருக்கணும். மீன்வைல் நமக்கு ஃப்ரண்ட்ல, பேக்லலாம் தண்ணிலாம் போயிட்டுருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நாங்க அரவுண்ட் இந்த வெயிட்டிங் ரூம்ல வரதுக்கே 11:36 ஆயிடுச்சு. நம்ம நம்பர கால் பண்ணோனே நம்ம ஃப்ரண்ட்ல போய் உட்காந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னாடி உள்ள பேட்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மள கூப்பிடுவாங்க. அட் அ டைம்ல ஒரு 13 டூ 14 மெம்பர்ஸ் மட்டும் தான் உட்கார்ந்து சாப்பிட முடியும். ஏன் இவ்ளோ ரஷ்ஷா இருக்கு அப்படின்னா, இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்லி சம்மர் டைம்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். அதாவது மே டூ செப்டம்பர்ல மட்டும் தான் இந்த மாரி நேச்சரான ஒரு இடத்துல உட்காந்து நம்மளால சாப்பிட முடியும். ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வின்டர் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஸ்னோ, மழைன்னு வர ஆரம்பிக்கும்போது இந்த மாரி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ரன் ஆகாது. ஸோ நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஜப்பான்ல இருக்கு இந்த மாரி ஃப்ளோயிங் நூடுல்ஸ் வர்றது. ஆனா எல்லாமே இன்டோர் மாதிரி இருக்கும். இப்படி நேச்சரோட பைண்டா இருக்கிற ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் இது மட்டும் தாங்கிறனால இங்க வந்து அவ்ளோ டிமாண்ட். அண்ட் நம்மளோட டர்ன் முடிஞ்சிச்சுன்னா ஃபைனலா ரெட் கலர்ல இந்த மாரி ஒரு நூடுல்ஸ் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பிச்சுட்டாங்கன்னா நம்மளோட டர்ன் ஓவர்ன்னு அர்த்தம். நம்ம அங்கருந்து அப்படியே கிளம்பிடலாம். நூடுல்ஸோட டேஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்கேருந்து கிளம்பிட்டு நாங்க போகும்போது ட்ரெயின் ரூட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரூட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா சீனிக்கா இருந்துச்சு. இத பத்தின ஃபுல் டீடைல்டு வீடியோ நான் லாங் வீடியோவா போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கேயும் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.